வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1999ல ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் படையப்பா. இந்த திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ 2025 நேத்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளான 12/12/2025ல அவருடைய பிறந்த நாள முன்னிட்டு 75வது பிறந்த நாள முன்னிட்டு இந்த படையப்பா படத்த ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய உரிமைய வந்து ரஜினிகாந்த் தான் வச்சிருந்தாரு. ஸோ, அதனால வந்து அவரு ஓடிடி மற்றும் டிஜிட்டலுக்குலாம் குடுக்காம வச்சிருந்தாரு. ஸோ, இந்த படத்த அடிக்கடி டிவிலயும் போடாம இருந்ததால, நெறைய மக்கள் வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த படத்த இப்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு, அத வந்து ரீமாஸ்டர் பண்ணி இந்த 4K இது எல்லாமே செலுத்தி இந்த படத்த வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ்ல எவ்வளோ வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அதனுடைய பாக்ஸ் ஆஃபிஸ் வசூல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். படையப்பா ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணன், மணிவண்ணன், செந்தில்னு சொல்லி மிகப்பெரிய நட்சத்திரங்கள், நாசர் உள்பட மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. நெறைய கேரக்டர்ஸ் இதுல இருந்தாங்க. அது இல்லாம இந்த படம் ஃபுல்லாவே செம கூட்டமா இருக்கும். ஒரு சீன்லாம் வந்து வண்டி வண்டியா வருவாங்க. ஸோ, அது மாரிலாம் இந்த படம் வந்து ஒரு கூட்டமான படையப்பா அப்படின்ற ஒரு பேருக்கு தகுந்த மாரி, படையாவே இந்த படத்துல நெறையா இருக்கும். முருகனுடைய 6 படையப்பா அந்த பேர தான் ரஜினிகாந்த் கேரக்டரா வச்சிருப்பாங்க. சௌந்தர்யா இறந்துட்டாங்க. ஸோ, அவங்க வந்து ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் ரஜினிகாந்துடைய இன்னொரு ஹீரோயின். ஸோ, வேற லெவல்ல அவங்க நடிப்பு இருந்தது. படையப்பா திரைப்படம் 1999ல வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வசூல் சாதனைய அந்த படம் செஞ்சது. அந்த டைம்ல வந்து வேற லெவலா ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கப்பட்டாரு. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருந்தது. 1999 அந்த காலகட்டத்தில இதுவரைக்கும் முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படத்தினுடைய தமிழ்நாடு கோலிவுட்டினுடைய எல்லா சாதனையும் முறியடிச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ் வசூல வந்து ஈட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து 60,00,00,000க்கு மேல இந்த படம் வேர்ல்டு வைடா வசூல் பண்ணதா தகவல் இருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச இந்த படையப்பா படம் திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதுல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த படையப்பா படம் வந்து மிகப்பெரிய ஒரு திரைப்படம். சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச கடைசி திரைப்படம். சிவாஜி கணேசன் அவர்கள் வேற லெவலா மிரட்டியிருப்பாரு. குறிப்பா நம்ம சொல்லணும்னா, நம்ம கமலஹாசனுடைய தேவர் மகன் படத்துல இருக்கிற கெட்டப் போலயே இருப்பாரு. அதே வீரத்துடன் வேற லெவலா வந்து ஆக்டிங் வந்து குடுத்திருந்தாரு. சௌந்தர்யா நல்லா நடிச்சிருந்தாங்க. செந்திலுடைய காமெடி நல்லா இருக்கும். இந்த படத்துல பாடல்கள் நல்லா இருக்கும். ஏ.ஆர். ரகுமானுடைய பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுவும் முத்து படத்துக்கு அடுத்ததா ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததா வந்து நடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு வதந்திகள் வந்தது. அதுக்கப்புறம் அருணாச்சலம்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த அருணாச்சலம் படம் அதுவும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. சுந்தர் சி டைரக்ஷன்ல. அந்த படத்துக்கு அடுத்துதான் இந்த அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரஜினிகாந்த் நடிக்க மாட்டாரு. அதுதான் கடைசி படம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படையப்பா. ஸோ, மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ரிலீஸ் ஆன இந்த படம், மிகப்பெரிய வசூல் சாதனைய ஈட்டி வேற லெவலான ஒரு வசூல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் குடுத்தது. அவருடைய சொந்த தயாரிப்பு, அவருடைய கதை, ரவிக்குமார் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட ஒரு 8,00,00,000 அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டும் 5,00,00,000 தாண்டி வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. கர்நாடகால இந்த படம் ஒரு 30 வசூல் பண்ணியிருக்கு. அதேபோல வேர்ல்டு வைடா அந்த படம் மொத்தமா ஒரு 8,00,00,000 அளவுக்கு வசூல் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனையில் ஈடுபட்டிருக்கு. படையப்பா 1999ல ரிலீஸ் ஆனப்போ, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கோலிவுட் எல்லா படங்களுடைய ரெக்கார்டையும் முறியடிச்சு எப்படி படையப்பா நம்பர் 1 ஆச்சோ, அதே மாரி இப்போ ரிலீஸ் ஆன படங்கள்ல இப்போ படையப்பா வந்து முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி எல்லா படங்களுடைய வசூலையும் முறியடிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வசூல்ல வந்து அதிகமா வசூல் பண்ணியிருக்கு. கில்லி வந்து ஒரு 3 10 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல. ஆனா வந்து நம்ம படையப்பா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,00,00,000 வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த படம் வந்து இன்னைக்கும் நல்லா புக்கிங் போயிட்டு இருக்குது. நாளைக்கும் நல்லா ஓடும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இந்த படம் நல்லா ஓடுனாவே இந்த படம் வேற லெவலான வசூல் வந்து குடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ்லயும் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு. அதாவது படையப்பா அந்த டைம்ல அது நம்பர் 1. இப்போ ரிலீஸ்லயும் இப்போ இந்த படம் நம்பர் 1. குறிப்பா வந்து முதல் நாள் வசூல்ல வந்து கூலி படம் தான் நம்பர் 1 நியூ ரிலீஸ்ல. இப்போ வந்து ரிலீஸ்ல வந்து இந்த படையப்பா வந்து நம்பர் 1 அப்படின்ற ஒரு சாதனையும் இடம் பிடிச்சிருக்கு. இது எல்லாமே காரணம் ரஜினிகாந்த். 75 வருஷம் அவருக்கு வயசு. 50 வருஷமா அந்த தமிழ் சினிமாவ வேற லெவலா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ, அவருடைய ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரேஷனா இருக்கு. ஸோ, தொடர்ந்து அவர் வந்து அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது. ஜெயிலர் 2, அதுக்கப்புறம் ரஜினிகாந்துடைய 173வது படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து படையப்பா 2 கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்து அவரு ரசிகர்கள மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள வந்து வேண்டிக்கிறேன்.